இன்னைக்கு சண்டே வந்து கொஞ்சம் காய்கறி வாங்கலான்ட்டு சொல்லி மார்க்கெட்டுக்கு வந்துக்கிறோங்க நாங்கள். இது வந்து பெங்களூரில் வந்து மங்கம்மன் பள்ளியா. ஞாயிற்றுக்கிழமை தான் இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும், சந்தை மாதிரி இருக்கும். அதனால வந்து நாங்கள் கொத்தமல்லி கறிவேப்பிலெல்லாம் வாங்குறதுக்காக வந்தோம், வாங்கிட்டோம். நாங்கள் வாங்கிட்டு இப்போ வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை இல்லையா, ஞாயிற்றுக்கிழமைன்னா நான்வெஜ் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை நகரவே நகராது. அதனால என்ன பண்ணோம், நாங்கள் வந்துட்டு கோழிக்கறி எடுக்கலான்னு சொல்லி வந்தோம். அதிகமாக நாங்கள் கோழிக்கறி தான் எடுக்குவோம், மீன் கூட அவ்வளோவா எடுக்க மாட்டோம். நாங்கள் 1 கிலோ கோழிக்கறி வந்து 240 ரூபா. ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ரேட் ஆகுதுங்க. சரின்னு 1 கிலோ வாங்கிக்கணும், வீட்டுக்கு வந்துட்டோம். ஹாய், வெல்கம் டு சுப்ரமணி சேனல். எல்லாருக்கும் இரவு வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சண்டே ஸ்பெஷல் என்னன்னாக்கா, அவ்வளோ ஒன்றும் இல்லை, பருப்பு குழம்பு மிளகா கிள்ளி போட்டுது தாளித்து, அப்புறம் வந்து சிக்கன் வந்து பெப்பர் சிக்கன் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கிறேன். இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் இதுதான். நான் எப்படி செய்கிறேன்றதை பாருங்கள். முதல்ல வந்து கேஸ் பற்ற வச்சுக்கலாம். நம்ம மோஸ்ட்லி எல்லோரும் கேஸ் பற்ற வைக்குவாங்க, அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இது வந்துட்டு கடாயி, நான்ஸ்டிக் கடாய் வைக்கலாம், ஆனால் இதில் செஞ்சால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக வரும்ன்றது என்னோட நம்பிக்கை. அதனால் வந்துட்டு நான் வந்துட்டு சில்வர்தே வச்சுக்கினேன், அதுதான் அலுமினியம் கடாய் வச்சுக்கினேன். நான் வந்து சிக்கனை வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள் தயிர் இதெல்லாம் போட்டு உப்பெல்லாம் போட்டு நல்லா கலக்கி வச்சுட்ருக்கேன். ஏன் இப்படி கலக்கி வச்சுருக்கேன்னா, பெப்பர் சிக்கன் செய்ய போகிறோம், ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கும். இப்படி கலக்கி வச்சுட்டு நம்ம செஞ்சோம்னாக்கா கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். அதனால் நான் கலக்கி வச்சுட்டேன். இன்றைக்கி பெப்பர் சிக்கனுக்கு என்ன போட போகிறேன்னா, வெங்காயத்தாள் எடுத்து வாங்கின்னு வந்திருக்கேன். வெங்காயத்தாள் வந்துட்டு 30 ரூபா கட்டு. அதனால் ஒரு கட்டு வாங்கின்னு வந்துட்டு ஒரு கட்டில் கொஞ்சம் எடுத்துருக்கேன். இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டிலே அரைச்சது 1.5 ஸ்பூன் இருக்குது. இன்னும் அதிகமாகவே போட்டுக்கலாம், பெப்பர் சிக்கனுக்கு நல்லா இருக்கும். பூண்டு வந்துட்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு. பெப்பர் சிக்கனுக்கு நான் எப்பயுமே பூண்டு வந்து அதிகமாக போடுவேன். அப்புறம் சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா கட் பண்ணி வச்சுக்கிறேன். சின்ன வெங்காயம் உரிக்கிறதே பெரிய கஷ்டங்க. அப்புறம் வந்து நான் பெப்பர் சிக்கனுக்கு வந்துட்டு கறிவேப்பிலை வந்து அதிகமாக போட்டுக்குவேன். அதனோட வாசம் வந்து நல்லா இருக்கும். அதனால எனக்கு கறிவேப்பிலை வந்து அந்த சிக்கன் சாப்பிடும்போது ஒரு கறிவேப்பிலை எடுத்து சாப்பிடும்போது எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதனால நான் கறிவேப்பிலை அதிகமாக எடுத்துக்கினேன். இந்த கிளாஸில் அரை கிளாஸ் ஆகிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம அதிகமாக ஊற்றினால் எப்படி ஊற்றினாலும் அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரதான் செய்யுது. அது நான் கம்மியாக ஊற்றினாலும் சரி, ஜாஸ்தியாக ஊற்றினாலும் சரி. ஒரு வேளை நான் ஜாஸ்தியாக ஊற்றுறேனோ என்னன்னு தெரில. இது வந்து எண்ணெய் நல்லா இப்போ காஞ்சிருச்சு. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு வந்துட்டு நல்லா ஃப்ரை ஆகணும். ஏன்னா பெப்பர் சிக்கன் இல்லையா, அது ஒதுக்கி வைக்கக்கூடாது. அதனோட டேஸ்ட் வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டா கூட அதனோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதனால வந்துட்டு என்னென்னா, பொன் வறுவலாக வந்துட்டு அதை நல்லா வறுத்துக்கலாம். அதனால தான் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து பூண்டு போட்டுக்கிறது. அதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டு அதுவும் நல்லா பொன் வறுவலாக வந்து, பொன் வறுவலாக இல்லைனாலும் பரவாயில்லைங்க. ஏன்னா பெப்பர் சிக்கன் தானே, அதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணும்போதே அதுலேயே வந்துட்டு அந்த வெங்காயமும் நல்லா வறுபட்டுரும். கறிவேப்பிலை வந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை போட்டுக்கலாம். அதான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லைங்களா, கறிவேப்பிலை வந்துட்டு இந்த பெப்பர் சிக்கன் கூட அந்த ஒரு ஒரு கறிவேப்பிலை எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கு அந்த ஒரு டேஸ்ட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் குழம்புல இருந்தாலும் கறிவேப்பிலை வந்து நல்லா சாப்பிடுவேன். எங்கள் வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதனால நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா வந்துட்டு ஓரளவுக்கு பொன் வறுவலாக ஆனால் போதும். இந்த அளவுக்கு ஆனால் போதும் வெங்காயம். பூண்டு ஆல்ரெடி ஆயிடுச்சு பொன் வறுவலாக. இந்த நேரத்தில் வந்துட்டு நம்ம கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா, தயிர் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு அதை வந்துட்டு அது உள்ளே போட்டுக்கலாம். அப்படி போடும்போது என்ன ஆகும்னா, கறி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால தான் நான் வந்து ஃபஸ்ட்டே வந்துட்டு என்ன பண்ணுறது, தயிரும் மஞ்சாத்தூள் 2த்தையும் சேர்த்து கலந்து வச்சுக்குவேன். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இது 1.5 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து பெப்பர் சிக்கனுக்கோ இல்லை கிரேவிக்கோ எதுக்காக இருந்தாலும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கினா நல்லா இருக்கும். இந்த 1 கிலோ கறிக்கு வந்து நான் 1.5 ஸ்பூன் தான் போட்டிருக்கிறேன் உப்பு. ஏன்னா வந்து இது வந்துட்டு இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் வீட்டிலே அரைச்சி வைக்கிற வச்சு அதுலேயே வந்து உப்பு கலந்துட்டு தான் நான் வைப்பேன். ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து கெட்டுறக்கூடாது இல்லையா, அதனால் நான் அரைக்கும் போதே நான் என்ன பண்ணுவேன், நல்லா உப்பு போட்டு கலக்கி தான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வைப்பேன். அதனால் 1.5 ஸ்பூன் உப்பு போதுங்க. இதை வந்து கொஞ்சம் மூடி விட்டுறலாம். அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்துட்டு அது விட்டு கொஞ்சம் இருவின பிறகு அதாவது சுண்டிட்ட பிறகு நம்ம வந்துட்டு
எடுத்து இது மசாலா போட்டுக்கலாம். இப்போ வந்து பருப்பு வச்சுருக்கிறேன் இல்லைங்களா, மிளகா கிள்ளி போட்டு தாளிக்கிறது தான் பருப்பு குழம்பு நான் செய்கிறது நான். ஏன்னா எனக்கு அந்த குழம்பு தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எங்கள் வீட்லேயும் எல்லாருக்கும் அதான் பிடிக்கும். அதனால் வந்துட்டு கொஞ்சமா காஞ்ச மிளகாய் எடுத்து எல்லாத்தையும் கிள்ளி ரெடி பண்ணிக்கலான்ட்டு. ஏன்னா அது தண்ணி விடுற வரைக்கும் சும்மா இருக்க முடியாது இல்லையா? எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நம்ப. இல்லைங்களா? இது வந்துட்டு இந்த குழம்புக்கு கூட நான் கறிவேப்பிலை வந்து அதிகமா தான் போடுவேன். ஆ அது கூட சாப்பிடுறதுக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எது எதுக்கு தான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்குறீங்களா? இல்லங்க, எனக்கு கறிவேப்பிலை வந்து குழம்புல இருந்தாலும் சரி, கறி குழம்புல இருந்தாலும் சரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அ வெங்காயத்தாள் வந்துட்டு நான் இவ்வளோ எடுத்து வச்சிருக்கிறேன் நானு. இத வந்துட்டு ஒரு அளவுக்கு நீட்டா கட் பண்ணிக்கலாம். ரொம்ப சின்ன சின்னதா கட் பண்ணக்கூடாது. நான் எப்பயும் வெங்காயத்தாள் போட்டது கிடையாது. இது ஃபர்ஸ்ட் டைம் தான் நான் பெப்பர் சிக்கனுக்கு போடுறேன். பெப்பர் சிக்கனுக்கு வந்துட்டு நான் வெங்காயத்தாளெல்லாம் போட மாட்டேன். கறிவேப்பிலை, கொத்தமல்லி தான் போடுவேன். ஆனா இன்னைக்கு தான் வந்துட்டு நானு வெங்காயத்தாள் போடலான்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் போற நேரத்தில மார்க்கெட்ல வெங்காயத்தாள் கிடைக்கிறது இல்லங்க. அதனால தான் இன்னைக்கு தான் கிடைச்சிச்சு. அதனால கையோட வந்து ரூ. 30 கட்டுனாலும் பரவாயில்லன்ட்டு வாங்கின்னு வந்துட்டேன் நானு. இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கினா போதும் நம்ப. அது வந்துட்டு எப்படி போட்டாலும் வந்து அது சுருங்கிடும். சுடு தண்ணீல போட்டாக்கா எதா இருந்தாலும் சுருங்கிடுது இல்லைங்களா? கீரை இருந்தாலும் சரி, வெங்காயத்தாளா இருந்தாலும் சரி சுருங்கிடும். இப்ப பாருங்க தண்ணி விட்டுருச்சு. நான்ஸ்டிக் தவானாக்கா சீக்கிரம் வந்துட்டு நான்ஸ்டிக் கடாயினாக்கா சீக்கிரம் தண்ணி வந்து சுண்டிடும். இது வந்துட்டு இது இல்லைங்களா? இது பேர் கூட எனக்கு வரமாட்டேங்குதுங்க. அலுமினியம் இல்லையா? அதனால தண்ணி அதிகமா சுண்டுறதில்ல இதுல. அதனால கொஞ்சம் சுண்டி இருக்குது அதுவே போதும். நான் 1 1/2 ஸ்பூன் மொளகாத்தூள் போட்டுக்கினேன் நானு. ஏன்னா பெப்பர் போடுற இது போடுறோம் இல்ல, மிளகுத்தூள் போடுறோம் இல்லையா நம்ப. அதனால 1 1/2 ஸ்பூன் போட்டுக்கினேன் மொளகாத்தூளு. ஆ இதுவும் வந்து 1 1/4 ஸ்பூன் தனியாத்தூளு. இது கொஞ்சம் சிக்கன் மசாலா. சிக்கன் மசாலா காலி ஆயிடுச்சு. நான் சிக்கன் குழம்பு செஞ்சாலும் சரி, மட்டன் குழம்பு செஞ்சாலும் சரிங்க. நான் இந்த 2 மசாலாவும் சேர்த்து தான் நான் ஆட் பண்ணுவேன். மட்டன் மசாலாவும் கொஞ்சம் போட்டுக்கணும் நம்ப. இதையும் நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா அது எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இல்லையா? பிரிஞ்சு வந்தா தான் அது வந்து நல்லா இருக்கும் அது. இது சிக்கன் வந்துட்டு கெட்டியா இருக்காது. அதான் நம்ம தயிர் போட்டிருக்கிறோம் இல்லையா? அது வந்துட்டு ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். நான் பெப்பர் சிக்கன் செய்வேன் நானு. இத வந்துட்டு நல்லா கலக்கிட்டு மூடி விட்டுக்கலாம் நம்ப. ஒரு 2, 3 நிமிஷம் மூடி விட்டுக்கனாலே அது இதாயிடும். பாருங்க, நான் ஒரு 3 நிமிஷம் தான் விட்டேன். அதுக்குள்ள அடி புடிச்சுக்கிச்சு. அந்த அடி புடிச்ச உடனேயே நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும்னாக்கா, அந்த அடி புடிச்சத நம்ம வந்து எடுத்து விட்டுறணும். இல்லைங்கனாக்கா, அது இன்னும் தீ பட்டு பட்டு என்ன ஆகும், அ சிக்கனே வந்துட்டு ஒரு மாரி அடி புடிச்ச வாசனை வந்துரும். அதனால இது கொஞ்சம் தான் புடிச்சிருக்குது. அதனால வந்துட்டு அத நம்ம அடி புடிச்சத வந்து எடுத்து விட்டுறலாம். எடுத்து விடாம அப்படியே கலக்கிட்டே இருந்தோம்னு நெனச்சுக்கோங்க, சிக்கன் எல்லாம் வந்துட்டு தீஞ்ச வாசனை அடிக்கும். அதனால தான் நான் வந்துட்டு அடி புடிச்ச உடனே அந்த அடிய எடுத்து விட்டுருவேன். இதே நான்ஸ்டிக் கடாயின்னாக்கா வந்து அடி பிடிக்காது. இது வந்து சி அலுமினியன்ற வச்சு அடி பிடிக்குது. இப்போ வந்து கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாம். நான் கடையிலேருந்து தான் வாங்கிட்டு வந்தேன் பெப்பர் பவுட்ரு. வீட்ல இருந்தது காலி ஆயிப்போச்சு. அதனால வந்துட்டு ஒரு ஸ்பூன் இருக்கும். ஒரே ஸ்பூன் தான் இருக்கும். ரூ. 10 பாக்கெட் அது. அது 1 ஸ்பூன் தான் இருக்கும். நான் எங்க வீட்டுக்காரர்கிட்ட 2 கேட்டேன். அவரு 1 தான் வாங்கிட்டு வந்தாரு. மறுபடியும் போனாக்கா போமாட்டாரு அவரு. அதனால போதும் அதே எண்ணெய், மிளகாத்தூளு, தனியாத்தூளு, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலாலாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா? அதனால 1 ஸ்பூனே போதும்னு சொல்லிட்டு நான் அவ்வளோதான் போட்டேன். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ வந்து இறக்குற டைம். இறக்குற டைம்ல வந்து இந்த வெங்காயத்தாள் போட்டுக்கலாம் நம்ப. இது போதும்ன்னு சொல்லிட்டு தான் நான் கொஞ்சம் வெங்காயத்தாள் வந்து எடுத்து வச்சுட்டேன். ஐயய்யோ! அதிகமா கட் பண்ணிட்டேனே! இப்போ என்னடா பண்றது? அப்படின்னு சொல்லி நினைச்சுட்டே இருந்தேன். இப்படி போட்டு ஒரு பெரட்டு பெரட்டுனா பார்த்தாக்கா வெங்காயத்தாள் இருக்கிற இடமே தெரியல பாருங்க. பிசுக்குன்னு போயிடுச்சு. நல்ல வேளை இருக்கிற வெங்காயத்தாளையும் எடுத்து போட்டுட்டேன் நானு. அதனால மீறல. இல்லன்னு நெனச்சுக்கோங்க, எல்லாத்தையும் மீத்துறேன்னு சொல்லிட்டு எங்க வீட்ல அதுக்கும் என்ன கேள்வி கேட்குவாங்க. பாருங்க, நல்லா வெந்துருச்சு. ரொம்ப சூடுங்க. தொடவே முடியல. எனக்கு கொஞ்சம் சூடா இருந்தாலும் தொட முடியாது. இது வெந்திருக்குதா இல்லையான்றது காட்டுறதுக்காக இவ்வளோ போராட்டம் பண்ணின்னுக்கிறேன் நான் அது கூட. இவ்வளோதாங்க என்னால காட்ட முடியும். ஆனா தொட முடியல. ரொம்ப சூடா இருக்குது. அது தொடவே முடியல என்னால. பாருங்க, ரொம்ப சாஃப்ட்டா இருக்குது. சாப்பிடும்போது கூட நல்லா பஞ்சு மாரி இருக்கும். இப்பல்லாம் முடிஞ்சிருச்சு. இறக்கி வச்சிடலாம் நம்ப. அந்த பக்கம் குக்கர் வச்சிருந்தேன் இல்லைங்களா? குக்கர் கூட வந்து பருப்பு வெந்துருச்சு. அதையும் எடுத்து இப்ப தாளிச்சுக்கலாம் நம்ப.
அதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டு நான் அரிசி வச்சிருக்கிறேன் இல்லைங்களா, அதை வந்துட்டு அந்த பக்கம் வச்சுக்கலாம். நான் எப்பயுமே 1.5 கிளாஸ் அரிசி தான் வைப்பேன் ராத்திரி டைமில். அதான் சொன்னேன் இல்லைங்களா, 3 பேர் தான் நாங்கள் இருக்கிறது. 3 பேருக்கு 1.5 கிளாஸ் அரிசி ஓகே தான். விசில் எடுத்து விட்டாச்சு. பருப்பு வந்து ஒரு மத்து எடுத்து நல்லா கடைஞ்சிக்கலாம் நம்ம. ரொம்ப கிட்ட காட்ட முடியல அது. தக்காளி, அப்புறமா வந்து பூண்டு, வெங்காயம் போட்டு மஞ்சத்தூள் போட்டு ஃபஸ்ட்டே வந்து நான் வேக வச்சுக்கினேன் பருப்பை நான். ஒரு மத்து போட்டு நல்லா அதை வந்து கடைஞ்சி விட்டுக்கலாம் நம்ம. நல்லா மைய கடைஞ்சிக்கினாக்கா சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க, அப்படியே போட்டு தாளிக்குவாங்க. எனக்கு அப்படியே போட்டு தாளிக்க பிடிக்காது எனக்கு. அதனால் நான் கடைஞ்சிட்டு தான் தாளிக்குவேன். தாளிக்கிறதுக்காக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம்னாக்கா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம. எண்ணெய் ஊற்றிக்கின்னு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. இது நல்லா பொரிஞ்சு வரும்போது அப்புறம் எடுத்து நம்ம கருவேப்பிலை போட்டுக்கிறது நம்ம. பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வந்துன்னு இருக்குது. இந்த இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம் நம்ம. காஞ்ச மிளகாவும் அதிலே போட்டுக்கலாம். ரொம்ப வந்துட்டு வதக்க விட்டோம்னு வச்சுக்கோ, ஊடே வந்து நெடி கிளம்பிடும் எங்களுக்கு. அதனால் போட்ட உடனே நான் வந்துட்டு பருப்பு ஊற்றிடுவேன் நான். இவ்வளோ தான் பருப்பு குழம்பு, எந்த மசாலையும் போட மாட்டேன் நான். எனக்கு இந்த பருப்பு குழம்பு தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. குக்கரை வந்து நல்லா கழுவி அந்த தண்ணியை அப்படியே ஊற்றிக்கினேன். இது வந்து நான் வைக்கிற இவ்வளோ குழம்புக்கு வந்து 3 ஸ்பூனு உப்பு போட்டுக்குவேன் நான். நான் எப்பயுமே அவ்வளோதாங்க நான். பருப்பு குழம்பு, மசாலா குழம்பு இதுக்கெல்லாம் வந்து 3 ஸ்பூன் போட்டுக்குவேன். மற்றபடி காரக்குழம்பு, கறி குழம்புக்கெல்லாம் வந்து 1.5 ஸ்பூன் போட்டுக்குவேன் நான். ஓகே, இது ரெடி ஆயிடுச்சு. பருப்பு கூட குழம்பு கூட கொதிச்சிடுச்சு இப்போது. இதை வந்துட்டு நம்ம இறக்கி வச்சிடலாம் நம்ம. அந்த பக்கம் வச்சிருக்கல அந்த கேஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக எரியுதுங்க, என்னன்னு தெரில. வச்சு எவ்வளோ நேரம் ஆச்சு பாருங்க, பொங்க வர அறிகுறியே இல்லைங்க. அதனால தான் இந்த பக்கம் வச்சுட்டேன் நான். சோறும் ஆயிடுச்சுங்க. எங்கள் பசங்களுக்கு போட்டு கொடுத்துறேன். எங்கள் பசங்கன்னா எங்கள் பையன் ஒருத்தன் தான் இருக்கிறான், பெரியவன் தூரமாக இருக்கிறான். எங்கள் வீட்டுக்காருக்கு அப்புறமா சாப்பிடுவார். எங்கள் பையனுக்கு போட்டு கொடுத்துட்றேன் நான். ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இருங்க ஒரு நிமிஷம், நான் சாப்பாடும் போட்டுட்டு சிக்கனும் போட்டு காட்டுறேன் நான். என்னன்னு தெரியல, சிக்கன் குழம்பு அப்புறமா எதனா சப்பாத்தி இதெல்லாம் செஞ்சால் தான் எங்கள் பையன் சீக்கிரம் சாப்பிடுவான். மற்ற டைம்லலாம் வந்து லேட்டாக சாப்பிடுவான். இன்றைக்கி சாப்பாடு போடட்டான்னு சொன்ன உடனே போடுமான்னு சொல்லிட்டான். எந்த கடவுள் எந்த பக்கம் வந்து என் பையனுக்கு புத்தி கொடுத்தாங்கன்னு தெரில. போட்டுட்டேன் நான் சாப்பாடு. சிக்கன் போட்டு காட்டுறேன் இருங்க. பாருங்க, இப்பயும் புட்டு காட்டலான்னாக்கா சூடாக இருக்குங்க. நான் என்னங்க பண்ணிட்டோம், தொட முடியல. இவ்வளோ தான் தொட முடிஞ்சது. ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், குட் நைட். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பிடிச்சிருக்குதா சாப்பாடு? பிடிச்சிருக்குதா இல்லையான்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய், குட் நைட். தேங்க்யூ.